Hi friends, welcome to my channel. It's me Shobna. கொஞ்சம் பேசலாமா with me? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டியூஸ்டே ஆஃப்டர்நூன்லேருந்து நான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, என் தங்கச்சி கல்யாணம் ஆச்சு இல்லையா, ரீசெண்டாக வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அவளும் உங்கள் ஹஸ்பண்டும் விருந்துக்காக வராங்க. ஸோ சென்னையில் ஒரு 1 வீக் ஸ்டே பண்ண போகிறாங்க. என் வீட்டில் ஒரு 3 days அண்ட் தங்கச்சி வீட்டில் ஒரு 3 days அந்த மாதிரி ஸ்டே பண்ண போகிறாங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி நான் விருந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஷஷ்வந்த் அடுப்பில் என்ன வச்சுருக்கேன் அதான் திரும்பி பார்த்தேன். ஷஷ்வந்த் காலையிலே ஸ்கூலுக்கு போயிட்டான். அவனுக்கு வந்து இந்த கருவேப்பிலை பொடி இருக்கு இல்லையா, அதை போட்டு சாதம் பண்ணி எக் பெப்பர் ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டேன். ஹஸ்பண்டுக்கும் ஆஃபீஸ்லேயே லஞ்ச், பிகாஸ் அவரால் இன்றைக்கி வந்து லீவ் எடுக்க முடியல. ஸோ இந்த சீக்கிரமாக சாயந்தரம் வந்துடுறேன்னாங்க. பாப்பா தூங்கிட்டு இருக்காங்க. சிக்கன் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு கிளம்பிட்டார் ஹஸ்பண்ட். ஸோ இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாங்க பார்க்கலாம். அவங்க ஆன் தி வேலை இருக்காங்க. ஐ கெஸ் இன்னும் ஒரு 1/2 hour வீட்டில் வந்துடுவாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். என்ன பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். அண்ட் இன்னும் ஒரு நெக்ஸ்ட்டு ஒரு 1 வீக்குக்கு வந்து இந்த vlog அண்ட் இந்த ஷார்ட்ஸ் தான் வரும். ஸோ ஸ்டே டியூன். வாங்க அப்படியே வீடியோ கண்டினியூ. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜீரா ரைஸ். இப்போ தான் குக்கரை ஓப்பன் பண்ணி ஆனியன் வந்து கீல ஃப்ரை பண்ணி அதை போட்டிருக்கேன். ஸோ அதை மிக்ஸ் பண்ணி எடுத்து ஹாட் பாக்ஸில் வைக்கணும். ஸோ என்னோட என்ன சொல்கிறது, ஒரு ட்ரேட்மார்க் டிஷ்ஷுன்னு சொல்லலாம் ஜீரா ரைஸ். அது நான் நல்லா பண்ணுவேன். இந்த பிரியாணியெல்லாம் விட எனக்கு இது நல்லா வரும். ஸோ பிரியாணிலாம் பண்ணி ரிஸ்க் எடுக்க விரும்பலை. அதனால தான் நான் ஜீரா ரைஸ் பண்ணிட்டேன். ஒயிட் ரைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஜீரா ரைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் நல்லாவே பண்ணுவேங்கிற ஒரு நம்பிக்கையில், பிகாஸ் என் தங்கச்சி ஆல்ரெடி நான் பண்ணது சாப்பிட்ருக்கா. பட் தங்கச்சி ஹஸ்பண்ட் இதான் ஃபர்ஸ்ட் டைம், பிடிக்குங்கிற நம்பிக்கையில் நிறைய நெய்யெல்லாம் ஊற்றி பண்ணியிருக்கேன். பார்ப்போம். அப்புறம் கொஞ்சம் ஒயிட் ரைஸும் வச்சுக்கிட்டேன். ஸோ அடுத்தது வந்து என்ன அப்படின்னா, சிக்கன் கிரேவி பண்ணியிருக்கேன். ஸோ யம்மியான லெக் பீஸ் எல்லாம் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்தாரு. இந்த வாட்டி வந்து கொஞ்சம் திக்காக பண்ணியிருந்தேன், பிகாஸ் ஜீரா ரைஸ்க்கு திக்காக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் இல்லையா. அதனால் எனக்கு என்னமோ தெரியல, இன்றைக்கி ரொம்ப நல்லா வந்திருந்தது. டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். பார்க்கும்போதே டெம்டிங்காக இருக்குது. இருங்க, நான் கரண்டி போட்டு லைட்டாக உங்களுக்கு கிண்டி காமிக்கிறேன். ரெண்டு லெக் பீஸ் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே எண்ணெய் காஞ்சிருச்சு. ஸோ அதனால் இப்போ எடுத்து பொரிக்கணும். சைட்லலாம் இந்த மாதிரி நான் பேப்பர் போட்டுப்பேன், பிகாஸ் வந்து அங்கெல்லாம் ரொம்ப தெளிக்காமல் இருக்கும், க்ளீன் பண்ண ஈஸியாக இருக்கும். எப்போவுமே இந்த மாதிரி வந்து பேப்பர் நான் போட்டுட்டு அந்த பேப்பரை தூக்கி போட்டு லைட்டாக நம்ம வைப் பண்ணாலே போதும். ஸோ இதுவும் வந்து பார்க்கவே டெம்டிங்காக இருக்குது. அண்ட் வந்து எக்கு பெப்பர் ஃப்ரை பண்ணியிருக்கேன். எக்கை பாயில் பண்ணிவிட்டு ஆயில் ஊற்றிட்டு கருவேப்பிலை, அதுக்கப்புறமா வந்து சால்ட்டு, மஞ்சத்தூள், பெப்பர் நிறைய போட்டு அந்த பாயில் பண்ண எக்கை 2ஆக கட் பண்ணி போட்டு அப்படியே ஸ்லோவில், அதாவது மீடியம் கூட வைக்கக்கூடாது, ஃபுல் ஸ்லோவில் வந்து வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா ரொம்ப நல்லா வரும். இங்கே பாருங்கள், பார்க்குறதுக்கே எம்மையாக இருக்கும். இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுதான் ஷஷ்வந்துக்குமே நான் காலையில் கொடுத்தேன். ஸோ இதுவும் பண்ணியிருக்கேன். அந்த ரசம் ஆஸ் யூஷுவல் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நல்லா கெட்டி தயிர் இருக்குது. அண்ட் ஹஸ்பண்ட் வந்து ஃபேமிலி பேக் ஐஸ்கிரீம் வாங்கி வச்சுட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் நான் சர்வ் பண்ணும்போது உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். அண்ட் இப்போ வந்து பாப்பா வந்து லைட்டாக முண்டிகிட்டு இருக்காங்க, தொட்டியில் தூங்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம போய் கொஞ்சம் சிக்கனை பொரிச்சிடுவோம். ஸோ அப்படியே விலாக் கண்டினியூ ஆகும். அவங்க வரும்போது என்னால் கேப்சர் பண்ண முடியலன்னா கூட கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு சர்வ் பண்ணும்போது சாப்பிடும்போது நான் கேப்சர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் நிறைய நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டுருக்கீங்க. நம்ம சேனல் கொஞ்சம் ஸ்லோவாக தான் க்ரோத் ஆகிட்டு இருக்கு. பட் எஸ், எனக்கு ஒரு நாள் நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக நம்மளும் ஒரு ரீச் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப 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 ரொம்ப. ஸோ ட்ரெயின் விட்டு அவங்க இறங்கின ஒரு 20-25 மினிட்ஸில் நான் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு சிக்கன் பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக பொரிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்ததுக்கப்புறம் மிச்சத்தை பொரிச்சிக்கலான்னு. அது என்னமோ தெரியல, இந்த வாட்டி பயங்கர சாஃப்டாக வந்திருந்தது. அண்ட் இந்த டைமுன்னு பார்த்து ஷஷ்வந்தும் ஸ்கூலுக்கு போயிட்டா, ஹஸ்பண்டும் ஆஃபீஸ் போயிட்டாங்க. எனக்கு ஒவ்வொரு பீஸ் எடுத்து சாப்பிடும்போது எனக்கு அவங்க 2 பேரும் ஞாபகம் தான் வந்துச்சு. இந்த சென்னை டிராஃபிக்கில் மாட்டி வர்றதுக்கே அவங்களுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதனால் பால்கனி வழியாக நின்று பார்த்துட்டு இருந்தேன். பாப்பா இதுக்கு நடுவில் எடுத்து விளக்கமாத்த எடுத்து கூட்டிகிட்டு அட்ராசிட்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வந்ததே கொஞ்சம் லேட்டு. அதனால எனக்கு வந்து லஞ்ச் வைக்கும்போது என்னால் வீடியோ எடுக்க முடியல. பாப்பாவும் வேறு இருந்ததுனால பாப்பாவை பார்த்துக்கிறதுக்கும் ஆள் இல்லையா, பிகாஸ் அவங்க 2 பேரும் சாப்பிட்றாங்க. பாப்பா அவங்கக்கிட்ட போகவும் மாட்டேன்ட்டா. அவள் உட்காந்து விளையாடுவா என் தங்கச்சிங்க கூடலாம். பட் தூக்குனா அவளுக்கு வந்து ஏதோ அழுக ஆரம்பிச்சிடுவா. சாப்பிட்டு அவங்க 2 பேரும் தூங்க போயிட்டாங்க. அண்ட் தூங்கி எந்திரிச்சு வந்துட்டு ஷஷ்வந்துக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்துருந்தா. ஷஷ்வந்த் ஸ்கூல் விட்டு வந்து சிக்கன் ஜீரா ரைஸ்லாம் சாப்பிட்டான். அண்ட் எப்போவுமே தங்கச்சிங்க வந்தாங்கனாலே எனக்கு கொஞ்சம் ஹோம்ஒர்க்லேருந்து நான் ரிலீஃப் ஆகிக்குவேன். அவள் தான் உட்காந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தா.
ஸோ இப்படி தான் டே 1 போச்சு. ஹஸ்பண்டும் நைட்டு வந்தோன்னே எல்லாம் சேர்ந்து ஹாப்பியாக டின்னர் சாப்பிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா டே 2. மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரி சன்னா கிரேவி பண்ணியிருந்தேன். அதையும் என்னால் வீடியோ எடுக்க முடியல. அன்றைக்கி என் ஹஸ்பண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்தாங்க. நான் கூட அவரை திட்டிகிட்டு இருந்தேன், நீங்களாவது வந்து வீடியோ எடுங்களேன் அப்படின்னு. அப்போ தான் அவர் நான் வேலை பார்த்துட்ருக்கேம்மா அப்படின்னாரு. தங்கச்சி ஹஸ்பண்டும் வந்து ஒரு குட்டி ரைடு மாதிரி வெளியே போயிட்டாங்க. அன்றைக்கி கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அப்படியே வெளியே போயிட்டு ஒரு குட்டி ஷாப்பிங் எல்லாம் பண்ணிட்டு வந்தாங்க. அதுக்குள்ளே நான் வந்து லன்ச் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அன்றைக்கி ஃபுல்லாகவே வெஜ் மெனு தான். சாம்பார், பொரியல், வறுவல் அண்டு வந்து சுட சுட நெய் நல்லா காய்ச்சி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பாயாசம் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே வந்து அந்த சேமியா பாயாசம் தான் பிடிக்கும். பட் தங்கச்சியோட ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த பாயாசம், பாசிப்பருப்பு பாயாசம் பிடிக்குமா, எனக்கும் அதுதான் பிடிக்கும். ஸோ ஹாப்பியாக அதை அன்றைக்கி செஞ்சேன். அண்ட் பாப்பா வந்து அவங்க அப்பா ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தனால என் பின்னாடியே சுற்றிட்டு இருந்தா. அவளோட ஹைட் அண்ட் சீக் பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிச்சனுக்கு கவுண்டர் டாப்க்கு கீழே இருக்க அந்த பிளேஸ் தான். நம்ம வாய் துடைக்கணுன்னாலோ இல்லை மேடமுக்கு சாப்பாடு ஊட்டணுனாலோ அங்கே போய் ஒளிஞ்சிக்குவாங்க. சஷ்வந்துக்கு காலையிலே பூரி பண்ணி லஞ்சுக்கும் அதே கொடுத்து அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சு. ஸோ தங்கச்சி தான் வந்து வடை போட்டுட்டு இருந்தா. நான் வந்து வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தேன். வடை வந்து பருப்பு வடை போட்டிருந்தேன். ஸ்பெஷல் லஞ்ச் பார்க்கலாமா? சொல்லு பார்க்கலாமா? கேளுங்க. ஹாய் சார். ஹாய். ஸோ வந்து முன்னாடி நாள் அவங்க 2 பேரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டாங்க. அதே மாதிரி அடுத்த நாள் உட்கார சொன்னோம். பட் தங்கச்சி இல்லை அவங்க 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டோம். அதாவது என் ஹஸ்பண்டும் அவன் ஹஸ்பண்டும் நம்மலாம் அப்புறம் சேர்ந்து சாப்பிட்லான்னு சொன்னால் சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு என் ஹஸ்பண்டும் தங்கச்சி ஹஸ்பண்டும் உட்காந்து சாப்பிட்டாங்க. லஞ்ச் முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் போல் நாங்கள் வெளியே கிளம்பிட்டோம். பிகாஸ் அன்றைக்கி தான் ஹஸ்பண்டும் வீட்டில் இருந்தாருங்கிறதுனால வெளியே எங்கேயாவது போயிட்டு வரலான்ட்டு ஃபீனிக்ஸ் மால் தான் போனோம். என் ஹஸ்பண்டும் தங்கச்சி ஹஸ்பண்டும் பைக்கில் போயிட்டாங்க. நாங்கள் வந்து ஆட்டோவில் போயிட்டு இருந்தோம். ஸோ ஆட்டோவில் போனோம்னாலே இந்த சஷ்வந்தை பாதுகாக்கிறது எனக்கு பெரிய வேலைங்க. பின்ன வெளியில் கை விடுறது, எட்டி பார்க்குறது, ஐ கெஸ் எல்லா குழந்தையும் அப்படி தான் இருப்பாங்க போல். பாதுகாத்து ஒரு வழியாக சேர கூட்டிகிட்டு வந்தாச்சு மாலுக்கு. குழந்தைங்க பார்த்தீங்கன்னா எத்தனை வாட்டி சில விஷயங்கள் நம்ம பழக்கப்படுத்தியிருந்தாலும் ஒவ்வொரு வாட்டியும் ஏதோ புதுசாக பார்க்குற மாதிரி தான் பண்ணுவாங்க. சஷ்வந்த் அப்படி தான். எத்தனையோ வாட்டி நாங்கள் மாலுக்கு வந்திருக்கோம். பட் ஒவ்வொரு டைமும் புதுசாக வர மாதிரி தான் அவன் ஃபீல் பண்ணிவிட்டு, அதுவும் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த நம்ம எங்கே போகிறோன்னு ஆல்ரெடி நம்ம டிசைட் பண்ணிட்டு தான் மாலுக்குள்ளே போவோம். பட் ஸ்டில் அவர் வந்து ஒவ்வொரு இடமா பார்த்துட்ருப்பாரு. இந்த ஃப்ளோரில் இருக்குது, அந்த ஃப்ளோரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த எல்இடியில் பார்த்துட்ருப்பான். அது பார்க்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாய்ஸ் ஷாப் எங்கே இருக்குது, அண்ட் வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் எங்கே இருக்குது, அதாவது ஜங்க் ஃபுட் ஐட்டம்ஸ் எங்கே இருக்குது, இதை தான் பார்ப்பார் அவர். ஸோ அப்படியே வந்து வீடியோ எடுத்துகிட்டு நானுமே போயிட்டு இருந்தேன். அண்டு வந்து போகும்போது அன்றைக்கி வந்து பாப்பீஸில் ஏதோ ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ டக்குன்னு அதை பார்த்தோன்னே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பீஸ் வந்தாச்சு. சஷ்வந்த் பீஸா சாப்பிட்ணுன்னா பட் வந்து பீஸா வேணாம் பாப்பீஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவனுக்குமே வந்து ஓகே போகலான்னு சொல்லி இங்கே வந்தாச்சு. அண்ட் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாப்பீஸ் வந்து தங்கச்சி ட்ரை பண்ணுறாலாம். எனக்குமே இது செகண்ட் டைம் தான் பாப்பீஸு. எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது கேஎஃப்சிக்கும் இதுக்கும். பட் என்ன அப்படின்னா ரேட் வைஸ் பார்க்கும்போது பாப்பீஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ப்ளஸ் பாப்பீஸோட டேஸ்ட் கொஞ்சம் ஜூசினஸ் வந்து நல்லா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ சம்திங் ஏதோ கோம்போ ஆஃபர் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். விங்ஸ் அண்ட் நார்மல் லெக் பீஸு நல்ல வந்து ரொம்ப ஸ்பைஸியாக இருந்தது. நல்லா நாங்கள் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணோம். எக்ஸப்ட் என் தங்கச்சி. அவள் என்னமோ சாப்பிடக்கூடாததை வாயில் வச்ச மாதிரி அப்படியே வாயை ஒரு மாதிரி தான் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தா. என்னன்னு தெரியல, அவள் பிடிக்கல அப்படின்ட்டா. நான் சொன்னேன் கேஎஃப்சி மாதிரி தானே இருக்குது அப்படின்னா, எனக்கு கேஎஃப்சியே பெருசாக பிடிக்காது அப்படின்னா. என் தங்கச்சிங்க 2 பேருமே ட்வின் சிஸ்டர்ஸ், 2 பேருமே அப்படி தான். கடையில் கொண்டு போய் ஒரு நெய் ரோஸ்ட் வாங்கி கொடுத்தா போதும் அவங்களுக்கு. பட் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் அவங்க பெருசாக விரும்ப மாட்டாங்க. பட் நல்லது தான் இல்லையா, இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறதும் நம்ம உடம்புக்கு நல்லது தான். பட் ஒன்ஸ் இன் அ வைல் டேஸ்ட் பண்ணி பார்க்குறது தப்பு இல்லை. பட் இட்ஸ் ஓகே, அவளுக்கு பிடிக்கல. இருந்தாலும் அவங்க ஹஸ்பண்ட் எடுத்து ஊட்டிகிட்டு இருந்தார். பாப்பாவை வந்து ஹஸ்பண்ட் வச்சுருந்ததுனால நான் அவருக்கு ஊட்டிகிட்டு இருந்தேன். இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா சஷ்வந்தை தான் நான் வீடியோ எடுக்க சொன்னேன். டே எல்லாத்தையும் நான் எடுக்கிறேன், என்ன நீ வீடியோ எடுடான்னு சொன்னேன். அவனுக்கு வந்து எங்கே வீடியோ எடுத்து முடிக்கிற கேப்பில் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுடுவோமோன்ட்டு சீக்கிரம் மொபைலை வாங்குங்கன்னா
ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அண்ட் ஷாப்பிங் வந்தாச்சு. ஸோ விருந்துக்கு வந்தவங்களுக்கு நம்ம ஏதாவது ட்ரெஸ் வச்சு கொடுக்கணும் இல்லையா. தங்கச்சிக்கு ஆல்ரெடி நாங்கள் saree வாங்கியிருந்தோம். ஸோ அதோட ஷாப்பிங் விலாக்லாம் என்னால் எடுக்க முடியல. இப்போ பாப்பா வந்ததுலேருந்து டோட்டலி லைஃப் ஸ்டைலே வேறு மாதிரி மாறிடுச்சுங்க. எதுவுமே என்னால் கேப்சரே பண்ண முடியாது. கேப்சர் பண்ணலான்னு நினச்சாலும் அங்கே போனோன்னா அவங்க அழுவாங்க, ஏதாவது பசி வந்துடும் அவளுக்கு, அந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால நம்மளால் வீடியோவே எடுக்க முடியல. ஸோ தங்கச்சிக்கு saree எடுத்தோம். பட் தங்கச்சி ஹஸ்பண்டோட டேஸ்ட் எப்படி இருக்கும், நாங்கள் எடுக்கிறது அவங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியாது இல்லையா. ஸோ அதனால் அவரை கூட்டிகிட்டு போய் அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஷாப்பிங் பண்ணி கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ அன்றைக்கி டின்னர் வந்து நாங்கள் வெளியிலே சாப்பிட்டோம். ஃபுல்லாக வெஜ்ஜு தான் சாப்பிட்டோம். பிகாஸ் டிஃபன் ஐட்டம்ஸ் தான் சாப்பிட்ணுன்னு சொல்லி எல்லாருமே கேட்டிருந்தாங்க. பிகாஸ் வந்து அங்கே சிக்கன் சாப்பிட்டோம் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் டேவும் நான் வந்து நான்வெஜ் தான் பிளான் பண்ணியிருந்தேன், ஃபிஷ்ஷு. அதாவது 3rd டே அன்றைக்கி தான் அவங்க கிளம்புறாங்க. ஸோ அதனால் நம்ம லைட்டாகவே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு மாலில் இருந்து கிளம்பும் போதே வந்து வெளியில் ஒரு டிஃபன் கடையில் டிஃபன் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அண்டு இது வந்து 3rd டே தான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள், நூடுல்ஸும் தோசையும் பண்ணியிருந்தேன். பிகாஸ் தங்கச்சியோட ஹஸ்பண்டுக்கு நூடுல்ஸ் வந்து ரொம்ப சாப்பிடுவாராம், பட் ரொம்ப லைட்டாக சாப்பிடுவோம் அப்படின்னாங்க. ஸோ அது பத்தாது அப்படின்ட்டு அவங்களுக்கு சட்னி அரைச்சி தோசையும் ஊற்றி கொடுத்துருந்தேன். அண்ட் மதியானம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரட் ஃபிஷ்ஷு, ஃபேவரட் டிஷ்ஷுன்னு சொல்ல மாட்டேன். பிகாஸ் எனக்கு நான்வெஜ்ஜில் பிடிச்சது சிக்கன் தான் ரொம்ப. பட் ஃபிஷ்ஷில் ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா ஷீலா மீன் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஷீலா மீன் தான் வாங்கிட்டு வந்து குழம்பு வச்சு ஃப்ரை பண்ணியிருந்தேன். ஸோ அன்றைக்கி வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஸ்கூலுக்கு போயிருந்தார். பிகாஸ் சஷ்வந்தோட ஸ்கூலில் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் கரெக்டாக. ஸோ என்னால் போக முடியல, அவங்க 2 பேத்துக்கும் லன்ச் வைக்கணும் அப்படின்ட்டுன்னு. ஸோ ஹஸ்பண்ட் சொல்லிட்டு போயிருந்தார், 2 பேத்தையும் ஒன்றா உட்கார வச்சு லன்ச் வை, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டுன்னு. ஸோ பாப்பா தூங்கிட்டு இருந்ததுனால அவங்களுக்கு லன்ச் வச்சுட்டு என்னால் வீடியோவும் கேப்சர் பண்ண முடிஞ்சுது. ஸோ எப்போவுமே வந்து ஒரு பீஸ் சாப்பிட்றேன் என் தங்கச்சி, அன்றைக்கின்னு பார்த்து 3 பீஸ் சாப்பிட்டா. எனக்கே ஆச்சரியம். பிகாஸ் அவங்க ஃபிஷ்ஷு ரொம்ப சாப்பிட மாட்டா. பட் ஸ்டில் அன்றைக்கி ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லி சாப்பிட்டா. அண்டு வந்து ஈவினிங் போல் வந்து என்னோட இன்னொரு தங்கச்சி, ஃபஸ்ட்டு தங்கச்சி இங்கே தான் இருக்காங்க சென்னையில். ஸோ அவள் வீட்டில் போய் ஒரு 2-3 டேஸ் விருந்துக்கு இருப்பாங்கங்கிறதுனால கிளம்பிட்டாங்க ஈவினிங் போல். ஸோ போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் வாங்கினதெல்லாம் தட்டில் வச்சு ஹஸ்பண்ட் பூவெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தார். ஸோ என் தங்கச்சி கூட எதுக்கு இவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ், நம்ம தானே அப்படின்னு. பட் என் ஹஸ்பண்ட் இல்லை எதையுமே வந்து இப்படி தான் பண்ணணும், ஒரு பூ வச்சு தட்டில் வச்சு தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் ப்ராப்பராக என்கிட்ட சொல்லி கொடுக்க சொன்னார். ஸோ நாங்களும் கொடுத்துட்டு அவங்க 2 பேரும் ஹாப்பியாக கிளம்பிட்டாங்க. இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அவங்க வீட்டுக்கு. ஸோ பஸ்லேயே போயிடலாம் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு என் தங்கச்சியோட ஹஸ்பண்டை கொண்டு போய் பஸ் ஸ்டாப்பில் ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என் தங்கச்சியை கூட்டிகிட்டு போனார். பிகாஸ் எங்களுக்கு பஸ் ஸ்டாப் பக்கத்தில் தான், நடக்கிற தூரம் தான். பட் ஸ்டில் லக்கேஜ்லாம் கொஞ்சம் கையில் இருந்தனால நடக்க வேணான்னு சொல்லிட்டு வண்டியில் கூட்டிகிட்டு போயிட்டார். சஷ்வந்த் ஒரே அழுக, நானும் வந்து ட்ரிச்சி போகணும் அப்படின்னு சொல்லி. பட் நம்ம லீவில் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு அவனும் அவங்கள ட்ராப் பண்ண போனான். ஸோ இப்படி தான் எனக்கு இந்த 3 நாள் போச்சு. யாராவது வீட்டுக்கு வந்துட்டு கிளம்பும் போதே ஒரு மாதிரி ஹார்ட் ஃபீலிங்காக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.